அப்பா திருவன்காடா, நமக்குள்ள பெருங்குறையை தீர்க்க ஈசன் சிவசர்மரன் பெரியாரை அனுப்பியுள்ளார். மிகுந்த சந்தோஷம். மாமி, இக்குழந்தையின் ரூபலாவண்யத்தை கண்டீர்களா? ஆஞ்சி மகளை இவ்வித அழகுடைய ஓர் குழந்தையை நான் இதுவரையில் பார்த்ததே கிடையாது. இதனை பெற்றோர் செய்த பாக்கியமே பாக்கியம். அம்மா, இதனை பெற்றோர் செய்த பாக்கியத்தை பார்க்கிலும் இதை தாலாட்டி சீராட்டி வளர்த்து பேரானந்தம் அடைய போகும் உங்களது பாக்கியமே மிக ஸ்லாக்கியம். அப்படியானால் இக்குழந்தையை மனப்பூர்வமாய் எங்களுக்கு கொடுப்பதானால் நீர் விரும்புவதை கொடுக்க தயாராயிருக்கிறோம். அம்மா, நிறைகோலின் ஓர் தட்டில் இக்குழந்தையை அமர்த்தி அதன் இடைக்கு சரியான பொன் கொடுக்கலாம். ஆம், அப்படியே செய்யலாம். குமரு, நீ போய் ஓர் பெரிய நிறைகோல் கொண்டு வா. சுவாமி, அமருங்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். மாமா, பொக்கிஷத்திலிருந்து பொன் கொண்டு வாருங்கள். சென்று சீக்கிரம் கொண்டு வாருங்கள். சுவாமி, இத்துலாத்தட்டில் இக்குழந்தையை அமர்த்தலாமே. மாமா, இன்னும் பொன் கொண்டு வாருங்கள். சம்போ கங்காதர சக்திதர சம்போ கங்காதர சக்திதர எம்பாரே சுவாதனையோயே தேவா சம்போ கங்காதர மாயமாலே
எம்பெருமான் அருளால் பெற்ற இக்குழந்தைக்கு மருதவாணன் என்னும் திருநாமம் இட்டு வழங்கி வாருங்கள். நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். வண்டியை கட்டி வரச் சொல். இப்பெட்டியும் எடுத்துச் செல்லுங்கள். துரோக எண்ணம் இப்படி செய்ய வேண்டும் என்று எத்தனை நாட்களாய் சூழ்ச்சி செய்து வந்தீர். இவ்வித கெட்ட எண்ணமும் கேடு கெட்ட புத்தியுடைய உங்களைத்தான் ஊராரெல்லாம் தர்மதாத்தா சத்தியகீர்த்தி என்று புகழ்கின்றார்களோ? மீனாட்சி, ஏனம்மா என் மீது உனக்கு இந்த கோபம்? என் வாழ்நாளில் இதுவரையில் ஒருவரிடமும் கேட்டறியாத வசைமொழிகளை இன்று உன்னிடம் கேட்க நேர்ந்ததே. ஏன் நேராது? பேச்சுடன் உம்மை விட்டேனே. ஆணும் பெண்ணுமாக அடுக்கடுக்காய் 6 குழந்தைகள் எனக்கு இருக்க அவைகளில் ஒன்றை என் சகோதரன் ஸ்வீகாரம் செய்து கொள்ள செய்யலாகாதா? ஊர் பேர் தெரியாத, அதிலும் நம் ஜாதியான் கூட அல்லாத ஓர் பிச்சைக்கார பிராமணன் பிள்ளையை வாங்கி கொடுத்தீரு. அதுவும் பொன்னை கட்டுக்கட்டியாய் கொட்டி கொடுத்து. ஆமா, உன் பொருள் என்ன பாழாய் போனது? அண்ட வீட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே என்பது போல் என் சகோதரன் சொத்தை வாரி அள்ளி கொடுக்க நீர் யார்? பேரை பார், காரி எஸ்தர். காரி எஸ்தர். ஐயோ, என் வயிற்றெரிச்சல் உம்மை சொன்னா விடுகிறதாய் பார். அடி பைத்தியக்காரி, பொறாமை பொக்கிஷமே. என்னையா நீ ஏசினை? அவனை ஏசினை, அவனை பேசினை. ஓ, மருதவாணனும் சுந்தரமும் படையில இருக்குன்னு சமுத்திரத்துல போய்க்கினே இருக்கிறாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. இப்போ மருதவாணன் சரியா கூட பறிக்கிறது இல்லையம்மா. அடே சுமேஷா, அம்மா அவரிடம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்? ஒன்னும் சொல்லியே. எம் கலி தீர்க்க வந்துதித்த மருதவாணா, வா உட்கார். அப்பா, இன்றுடன் என் பள்ளிக்கூட கல்வியை நிறுத்தி லோகானுபவ கல்வியை பெற ஆவல் கொள்கிறது என் மனம். நம் ஊர் செட்டி பிள்ளைகள் யாவரும் வியாபார நிமித்தம் யாழ்ப்பாணம் முதலிய இடங்களுக்கு கடற்பிரயாணம் செல்கிறார்கள். நானும் அவர்களுடன் சென்று வர உத்தரவு கொடுக்க வேண்டுகிறேன். என்ன கடல் பிரயாணமா? ஆமம்மா. இச்சிறு வயதில? என் செல்வமே, என் மனதை பரிசோதிக்கிறாயா? கடல் பிரயாணம் சாமான்யமா? அப்பா, கடல் பிரயாணத்தில் எவ்வளவோ ஆபத்துகள் இருக்கின்றன. அதிலும் நீ சிறு பிள்ளை. தந்தையே, சகலமும் தெரிந்த தாங்களா இவ்வாறு கூறுவது? கடல் பிரயாணத்தில் உண்டாகும் ஆபத்து நிலத்தில் இருந்தால் மாத்திரம் நேராதா? வரக்கூடியதை தடுக்க எவரால் ஆகும்? கவலை தீரும் ஐயா, வலை தீரும் ஐயா, வலை தீரும் ஐயா. சாந்தமனோ ஆரவனே, சாந்தமனோ ஆரவனே, கவலை தீரும் ஐயா, வலை தீரும் ஐயா, வலை தீரும் ஐயா. சாந்தமனோ ஆரவனே, சாந்தமனோ ஆரவனே, கவலை தீரும் ஐயா, வலை தீரும் ஐயா. 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 சாந்தமனோ ஆ
அவன கதியனிய கவலை தீருமையா கவலை தீருமையா மாமி, மருதவாணன் நாளை கடல் பிரயாணம் செய்ய வேண்டுமா? குழந்தாய், இந்த இளம் பிராயத்தில் கடல் பிரயாணம் எதற்கு? உனக்கு இருக்கும் செல்வம் போதாதா? பாட்டி, நமக்குள்ள செல்வம் நிலையற்றது. செலவு ஆக ஆக குறையும். ஆனால் நான் சம்பாதிக்க செல்லும் செல்வம் நிலையுற்றது, அழிவடையாதது. அதை பெற்று வந்து என் தந்தைக்கு கொடுத்தால்தான் நான் எனது கடமையை அவருக்கு செலுத்திய புத்திரனாவேன். ஆகவே என்னை எவரும் தடை செய்யாதீர்கள். என் செல்வமே, உன் அருமை மொழிகளை கேட்டும் உன் மனோதிடத்தைக் கண்டும் நான் மகிழ்ந்தாலும் என்னை தேசாந்திரம் அனுப்பி பிரிந்திருக்க என் மனம் எவ்விதமடா சகிக்கும்? சிவகலை அவன் பிடிவாதமாய் போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்லும் போது நாம் அவனை தடுப்பதால் யாது பயன்? சரி, பிரயாணத்திற்கு வேண்டிய பட்சண வகைகள் தயார் செய். மருதவானா, நீ மகா புத்திமான். நான் உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. நீ இவ்வாறு மன வருத்தம் கொண்டிருப்பதேன்? மருதுவாரன் சென்று 2 மாதங்களாகியும் திரும்பி வரவில்லையே என்ற ஏக்கமா? கடவுளை நம்பிய நமக்கு கவலை ஏன்? மாமா, என் செய்வது? என் மனதை நான் எவ்வளவோ அடக்க முயன்றும் உலகமாயை என்னை பற்றி வாட்டுகிறது. நிஜமா, நம்ம சின்ன ஐயா போன காமாட்சி கப்பல் வந்துடுச்சு. அவர் கூட போன கனக சபை செட்டி, மாணிக்க செட்டி இவெல்லாம் மூட்டை முடிச்சோட போயிட்டு இருக்க. நான் மாணிக்க செட்டி கூப்பிட்டுனுங்க, இத வரேன்னு சொன்னாருங்க. அதான் அவரும் மாறாக. மாணிக்கன் செட்டியாரே, சேமன் தானே? மருதவாணன் வந்து விட்டானா? எல்லோரும் சௌக்கியமாய்த்தான் வந்து விட்டோம். மருதவாணன் தங்கள் துறைமுகத்து குமஸ்தாவிடம் சாமானங்களை ஒப்புவித்து வருவதாக கூறினான். சீக்கிரத்தில் இங்கு வருவான். ஆனால் என்ன? ஒன்றுமில்லை. மருதவாணன் மனப்போக்கை நினைக்க மனவருத்தம் உண்டாகிறது. ஐயா, நீர் சொல்வது ஒன்றும் விளங்கவில்லையே. விஷயம் என்ன? நாங்கள் யாழ்ப்பாணம், கண்டி முதலிய நகரங்களுக்கு சென்றோம்.
மருதவாணன் சம்பாதித்த பொருள்கள் அனைத்தையும் தான தர்மங்களில் செலவழித்துவிட்டு வரட்டிகளையும் தவிட்டு பொதிமூட்டைகளையும் வாங்கி பத்திரப்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்றார். என்ன, வரட்டிகளையும் தவிட்டு பொதிமூட்டைகளையுமா? பிறகு வரும் வழியில் கனத்த மழையும் புயல் காற்றும் உண்டாக நாங்கள் குளிர் தாங்க மாட்டாது அனல் மூட்ட சில வரட்டிகளை கேட்டபோது கண்டிப்பான ஷரத்துகளுடன் பத்திரங்கள் எம்மிடம் எழுதி வாங்கிக் கொண்டு பேருக்கு ஒரு வரட்டியாக கொடுத்தான். இவ்வித செயலை கண்ட எமக்கு ஒரு கால் மருதவாணன் புத்தி தடுமாற்றம் கொண்டனோ என சந்தேகம் உண்டாகிறது. என் மைந்தன் புத்தி தடுமாற்றம் அடைந்தனா? ஈசனே, பெறாது பெற்ற என் மகனை இவ்வாறு பித்தனாக்கி ஏனையா என்னை சோதிக்கிறீர்? நான் போய் வருகின்றேன். சரி. என் தவக்குழந்தே, இறைவன் திருவருளால் நீ சுகமாக வந்து சேர்ந்தனையே, அதுவே போதும். தந்தையே, கடற்பிரயாணமும் லங்கை தீவின் உன்னத தோற்றமும் எனக்கு அளவில்லா ஆனந்தத்தை உண்டாக்கின. நமது துறைமுகத்து கணக்கு பிள்ளை நான் கொண்டு வந்த தவிட்டு பொதிமூட்டைகளையும் வரட்டிகள் அடங்கிய என் பெட்டியையும் கொண்டு வருகிறார். சரி, உன் பிரிவை சகியாது வருந்தும் உன் தாயும் பாட்டியும் உன் வரவை அதியாவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள். நீ வீட்டிற்கு செல், இதோ நானும் உன் பின்பற்றி வருகிறேன். கோமதி, கோமதி, வர்றேம்மா. கோமதி, குழந்தை மருதவாணன் வந்து விட்டானா? நீ சென்று பாதம் பாயசபானம் தயார் செய். சமையலும் சீக்கிரமாகட்டும். மாமி, நமது அருமை கண்மணி சுகமாய் திரும்பி வந்து விட்டானா? அப்பா, இத்தனை நாட்கள் ஆனதா நீ திரும்பி வர? வரட்டியை கடனாக கொடுத்து எழுதி வாங்கிய பத்திரத்தில் ஷரத்துகள் மிக திறத்துடன் தான் இருக்கின்றன. கருணாலயா, கருணைக்கடலே, பாரில் உள்ளோர் பரிகசிக்கும்படி என் பாலனை ஏனையா இவ்வாறு பித்தனாக்கினீர்? பார்வதி நாதா, பார்வதி நாதா, பார்வதி நாதா, பிதிகோ ஜகிதிடேலகரனே, பிதிகோ ஜகிதிடேலகரனே, பார்வதி நாதா. கார்பாயே
கராய் கருணா கரஜீல பார்வதி நாத சரி, கணக்காகத்தான் இருக்கின்றன. கொள்ளி வைக்க தகப்பனுக்கொன்று, தாய்க்கொன்று, பாட்டிக்கொன்று போலும். இப்போது என் கண்கள் காண்பதென்ன? மாணிக்கங்கள். ஆம், மதிப்பிட முடியாத மாணிக்கங்கள். என்ன விந்தை! பசும் தங்கமணல். கேட்டேன் கேட்டேன் கடையன் நான். மருதவான பெருமானி, நீர் என்னை தடுத்தாட்கொள்ள வந்த ஈசன் என்று உணராமல் எனது மகன் என்று எண்ணி ஏமாந்து மோசம் போனேன். ஐயோ, என்னே எனது மடமை, என்னே எனது மமதை. இப்பிரபஞ்சமாகியில் அமிழ்ந்து மண்ணையும் பெண்ணையும் பொன்னையும் சதமின்றெண்ணி உலக ஆசாபாசத்தில் உழந்து அலையும் உண்மத்தன் நான் உம்மை பித்தன் என்று பிதற்றினேன். ஐயோ, என்னே என் மதியினம். ஐயா ஐயா, அபசாரம் அபசாரம், என்னை மன்னிப்பீர், என்னை மன்னிப்பீர். மகாஜனங்களே, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விடியம் ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இருகை தலைமையில் வைத்து அழும் மஞ்சரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. ஏகம் நிலையல்லவே மானிட தேகம் நிலையல்லவே, தெளிவுடனறி தேகம் நிலையல்லவே, ஜெகந்த நிலை மிகுந்தழியும் தேகம் நிலையல்லவே. இடங்கொண்டயமன் வந்த போதினில் அடங்குந்தி அடியுடன் மடியும் தேகம் நிலையல்லவே. தேனொழுக சொல் மனைவி மக்களும் தானழுகத்தில் சவமென இகழ்தேகம் நிலையல்லவே. பெரியவர் விரும்பும் சிறுநகை அரும்பும் ஜெகன்மோகனமா தேகம் நிலையல்லவே. திருட துணையிற முரடர் குதவிடு குருட தனம் எனும் தேகம் நிலையல்லவே. தெய்வமென்று நம்பிடாது பலவித போய் புகழ்ந்து வெம்பி வாடுகிற தேகம் நிலையல்லவே. மோகலோபமத மூடமாச்சரியம் மோதுகின்ற பெருங்கோதமே உரியதாக மோடலையு காமசாதுரிய தந்திரமோது பஞ்சபூத அதிசயம் தாழ்ந்து தரைதனில் வீழ்ந்து சக்தியற்ற கட்டையாகிவிடும் தேகம் நிலையல்லவே. அறுசுவை என்னும் பாலுடன் முக்கனி அறிந்தி மகிழ்ந்து சிறந்த வாயினில் பெருசுமையற்றிடு நிற்பதரு பல பிணைக்கு எடுத்து கணக்கில் ஒரு பிடி போடுவார்.
அணியும் தங்க பணியும் பட்டு துணியும் மரகதமணியும் நீக்குவர் அத்தினந்தனில் ஒரு வத்திரம் சுற்றிய அடிக்கு நிறைத்த வரட்டிதனை கொடுமூடுவார் அடுக்கு மாடி சேர் அரண்மனை எங்கே ஆனை குதிரை பல்லக்குகள் எங்கே படுக்கும் கட்டில் மலர் மெத்தைகள் எங்கே பரிமள களபக தூரிகள் எங்கே பாக்கியம் எங்கே போக போக்கியம் எங்கே உந்தன் யோக்கியம் எங்கே கத்த வாக்கியம் எங்கே சுடுகாடு மட்டு வெகு மேள தாளமுறு கனலை மூட்டிய விற்புணலை ஆட்டியவர் வீடு கிட்டுகையிலே மறந்து புதுவினையிலே தமது நினைவிலே திரிவர் வேண்டும் பாவலர் தூண்டும் துறவரம் யாண்டும் பெருகு வஜேகம் நிலையல்லவே என்பதை நாம் நன்குணர்ந்தும் இந்த பித்த உடம்பை சதமென்று நம்பி சம்சாரம் என்னும் துக்க சாகரத்தில் கிடந்து தவிக்கலாமோ? உங்கள் உள்ளத்துள்ளேயே ஈசன் திருக்கோயில் கொண்டிருக்கிறார். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல்ல அறமும் நட்பும் நன்றென்றிரு நடுநீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு. மகாஜனங்களே, இதுவே உமக்கு உபதேசமதாம். சாவின் இதை அங்கீகரிக்க பிரார்த்திக்கிறேன். என்னை மன்னிக்கவும். தெருவில் நின்றபடியே கிடைக்கும் பிச்சையை உண்பதல்லாது நீங்கள் இங்கு கொண்டு வந்து கொடுக்கும் எதையும் நான் உண்ணமாட்டேன். நீங்கள் போகலாம். நீங்கள் எல்லோரும் விடைபெற்றுக் கொள்ளலாம். சர்வம் சிவமயம் ஜகத் சர்வம் சிவமயம் ஜகத் சர்வம் சிவமயம் ஜகத். அம்மா அதோ மாயா வர. வாழ்வது மாயா இது மண்ணாவது திண்ணம் வாழ்வது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பாழ்போவது பிறவி கடல் பாழ்போவது பிறவி கடல் பசுநோய் செய்த பரிதாழ ஆதரம் செய்வில் தடம் கண்ணான் மலரோனோ தாழாதரம் செய்வில் தடம் கண்ணான் மலரோனோ கேள்மேலுற நின்றால் திரு கேள்மேலுற நின்றால் திரு கேள்மேலுற நின்றால் திரு கேதார மெல்லீரே ஏழ்வாழ்வது மாயம் இது மண்ணாவது திண்ணம்
காட்ட ஒட்டாமல் செய்து விட்டாரே பாவி. இந்த அவமானத்தை சகிப்பதை விட விஷத்தை தின்றாவது என் உயிரை போய்க் கொள்வதே நலம். கனகா, குழந்தைகள் அப்ப வேண்டும் என்றனர். நீ போய் அப்பத்திற்கு மாவு கரைத்துவே, நான் வருகிறேன். கனகா, நீ போய் குழந்தைகளை பார்த்துக்கொள். சர்வம் சிவமயம் ஜகத். ஆம், அவன் குரல்தான். இதுதான் சமயம். சகோதரா, இக்கோலத்தில் உன்னை நான் காண்பதை விட குருடியாய் சாகலாகாதா? ஐயோ, ஊரார் நழைக்க இவ்விதம் பிச்சையேற்று உண்பது தர்மமா? இதோ இந்த அப்பத்தை சாப்பிடுவாய். அப்பமே, உன்னை உண்டால் நீ என் உயிரை உண்டு விடுவாயோ? தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். இனியேனும் இவ்வித துர்ரெண்ணம் விட்டு இறைவன் அடிபணிந்து நின் வாழ்நாளை கழிப்பாயாக.
பின்னால ஒரு ஆசாமி பதுங்கி உக்காந்து இருக்க பாத்தியா? அவன் கழுத்துல கூட என்னமோ மினுமினுது. உருக்கடா கத்தியா? அம்பிக்கிட்டியா? என்ன சொந்தமா கழுத்துல போட்டுக்கிட்ட? ஏய், ஒளிமை சொல்லிவிடு. மத்த நகைகள் எங்க? மற்ற நகைகளா? இது எப்படி என் கழுத்தில் வந்ததென்பதை நான் அறியேன். சிவமே, ஆஹா, பலே ஆகடா நீ. அடே, கள்ள பயிர்கள் எல்லாம் இப்படித்தான் சாமியார் வேஷம் போடுறது தெரியுமடா உன்னு. சிவமே, எதற்கோ இத்தண்டனை? மனமே படு, படு மனமே படு. இந்த கதையில தெரியும். ஓட. எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட பத்ரகிரி மகாராஜா சபைக்கு வருகிறார். பராக் பராக். களவின் துப்பறிய அனுப்பப்பட்ட காவலர்கள் திரும்பி வந்தனரா மந்திரி? இல்லை பிரபு. என்ன ஆச்சரியம்! ராணுவ வீரர்கள் இரவில் பாரா கொடுத்துக் கொண்டிருக்க அரண்மனையின் ஒவ்வொரு வாயிலுக்கும் வீரர்கள் காவல் இருக்க, எவ்விதம் கள்வர்கள் பொக்குசாலையில் நுழைந்து காவலரை கொன்று நகைகளை களவாடினார்கள்? நடேடா சீக்கிரம். மகாராஜா, திருடனை பிடித்து வந்து விட்டார்கள். ஐயா, இந்த ரத்தினஹாரம் உன் கழுத்தில் எப்படி வந்தது? ஐயா, நீர் என்ன ஊமையா? உண்மையை சொல்லும். மற்ற நகைகள் எங்கே? இவன் மௌனம் சாதித்து ஓர் பெரிய மகானை போல வேஷம் போடுகிறான். அடே, உண்மையை உரைத்து உன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாவிடில் சிறைக்காவல் தண்டனையுடன் இல்லாது மரண தண்டனைக்குள்ளாவாய். மகாராஜா, புத்தி சுவாதீனமற்றவன் போலும் பெரிய மகான் போலவும் நடிக்கும் இவ்வஞ்சகனை கழிவில் ஏற்றி விடுவதே தகுந்த தண்டனை. மற்ற மந்திரிகளின் அபிப்பிராயம் என்னவோ? மகாராஜா, அகத்தினழகு முகத்தில் தெரியும் என்பது போல் இவர் மௌனம் சாதிப்பதைக் கொண்டும் இவர் கழுத்தில் முத்தாரம் இருப்பதைக் கண்டும் இவரை குற்றவாளி என நாம் எப்படி கூறலாம்? நேர்முக சாட்சியம் ஒன்றுமில்லை. இவர் களவாடி இருந்தால் நகையை தன் கழுத்தில் அணிந்திருப்பாரா,
என்பது கவனிக்கத்தக்கது. இவன் ஒன்றுமே பதில் கூறாமல் மௌனம் சாதிப்பதினாலேயே இவன் தான் அந்த நகைகளை களவாடி இருக்க வேண்டும் என்று நன்கு விளங்குகிறது. ஆகவே இவனை கழுவில் ஏற்றி விடுவதே தகுந்த தண்டனை. ஆம், களவு மாத்திரமன்றி கொலையும் செய்திருப்பதால் மரண தண்டனை விதிக்க வேண்டியது அவசியம்தான். மந்திரிகள் பெரும்பாலோரின் அபிப்பிராயப்படியே நான் நடக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மந்திரி, இக்குற்றவாளியை கொண்டு போய் கழுமரத்தில் ஏற்றிவிடச் செய். சர்வம் சிவமயம் ஜெகத். சிவமே என்னே நின் லீலா வினோதம். ஐயா, சாமியாரே, கண்மூடியாரே, இன்னும் கொஞ்சம் நேரத்துல தான் நீ ஒரே அடிய கண்ணை மூட போறீரே. ஏதோ கண்ணை திறந்து கொஞ்சம் பாருங்க. அடே, இப்பொழுதாவது உண்மையை சொல். மற்ற நகைகள் எங்கே? உண்மையை உரைப்பாயாகில் அரசரிடம் கூறி தண்டனையை மாற்றி விடுகிறேன். தண்டனையை மாற்ற உம்மால் ஆகுமோ? ஏன் ஆகாது? நான் யார் தெரியுமா? ஆகா, நன்றாய் தெரியும். நீர் ஓர் மரம். ஆகா, என்ன நெஞ்சு தைரியம் உனக்கு? அடே பாதகா, நானா மரம்? உன்னை இரையாக்கி கொள்ளும் மரம் அதோ இருக்கிறது பார். ஆம், இந்த மரம் அந்த மரத்தை நட்டு வைத்திருக்கிறது. அடே, நீ கடைசியாக சொல்லிக் கொள்ள வேண்டியது ஏதேனும் உண்டா? உண்டு. ஆனால் உன்னிடம் இந்த மரத்தினிடம் அல்ல, அதோ மேலே உள்ள லோகாதார மரத்தினிடம். காவலர்கள், இனி தாமதம் வேண்டாம், நடக்கட்டும் காரியம். தேவி, தேவி, அதோ மகாராஜா வருகிறார். என் செயலா இனி தெய்வமே என் செயலாவது யாதுண்டுமில்லையே. இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை. பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனே வந்து மூண்டதுவே.
விரைவில் சென்ற மகாராஜாவிடம் இச்செய்தி அறிவித்து வாருங்கள். மகாராஜா மகாராஜா, கழுகு மரம் பச்சுண்டு போட்டுது. அபச்சாரப்பட்டேனே. நான் சந்தேகித்தது சரியாய் முடிந்தது. சரி, ரதம் தயாராகட்டும். நான் இதோ உடுத்திக் கொண்டு வருகிறேன். நானும் வருகிறேன். அப்பா, நானும் வருகிறேன். சரி. சுவாமி, என் பெருங்குற்றத்தை மன்னித்தருள பிரார்த்திக்கிறேன். ராஜன், எல்லாம் சிவன் செயல், கவலை உறாதே. ஞானமணியே, என் குருமணியே, சபையில் தங்கள் திருமுக மண்டலத்தை தரிசித்த போது என் ஆவி தங்கள் வசமாகிவிட்டது. எனினும் என் கண்ணவினை குறுக்கிட்டு தங்களை இவ்வாறு துன்புறுத்த செய்தது. தங்கள் திருவடி ஸ்பரிசத்தால் என் அஞ்ஞானம் தொலைந்தது. அடியேனுக்கு மெய்ஞானம் போதித்து தங்களது தொண்டனாய் ஏற்று இக்கடையனை கடாட்சிக்க பிரார்த்திக்கிறேன். ராஜன், நீனது அபீஷ்டம் நிறைவேறுமாக. என்னையும் இச்சிறுவனை விட்டு செல்லவா மனம் துணிந்து. சுவாமி, என் நாதன் எம்மை மோசம் செய்ய எண்ணிவிட்டார். இனி எமக்கு யார் கேட்டு? அரசியே, இதென்ன பேதமை? உன் நாதன் கர்ம வினையினின்று விடுபட்டு பரிபக்குவ நிலை அடைந்து விட்டான். இனி உங்கள் பந்தத்தில் கட்டுப்படான். நீ உன் மகனுக்கு முடிசூட்டி மந்திரியின் மூலம் அரசுரிமை நடத்தி வா. அப்பா, நீ திருவிடை மருதூர் சென்றீர். சீக்கிரத்தில் வந்து சேர்கிறேன். நீ விடைபெற்றுக்கொள். தங்கள் திருவிழப்படியே.
பதிமதி சூடும் பரனே, நான் பதி சொற்றவராத பத்தினி என்பது உண்மையானால் என் பர்த்தாவுக்கு சாயுஜ்ய பதவி அளிக்கும் பொழுதே எனக்கும் அப்பதவியை அளித்தருள பிரார்த்திக்கிறேன். ஐயா, இப்படி கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஒருவா சாதம் இருந்தா கொடு. ஐயா, இருந்தால் நான் கொடுப்பேன். தெருவில் நான் போவதில்லை, திருவோடு கையில் இல்லை. தெருவில் நான் போவதில்லை, தெருவில் நான் போவதில்லை, திருவோடு கையில் இல்லை. தெருவில் நான் போவதில்லை, திருவோடு கையில் இல்லை. தெருவில் நான் போவதில்லை, திருவோடு கையில் இல்லை. தருவனோ தருவனோ பிச்சை எங்கே, தருவனோ பிச்சை இங்கே. சிவமே தள்ளாவிடு தாகவந்தி, ஓவனமே பாரமாய் கொண்டிருக்கின்ற என்னால், கோவணமே பாரமாய் கொண்டிருக்கின்ற என்னால், கோவணமே பாரமாய் கொண்டிருக்கின்ற என்னால், கோவணமே பாரமாய் கொண்டிருக்கின்ற என்னால். தேவரீர் பசி தீருமோ சிவமே, தேவரீர் பசி தீருமோ சிவமே, தேவரீர் பசி தீருமோ, தேவரீர் பசி தீருமோ சிவமே. தெய்வமே சோதனையோ, தேவரீர் பசி தீருமோ சிவமே. தெய்வமே சோதனையோ. ஐயா, அதோ மேல கோபுர வாசலில் ஒரு சம்சாரி இருக்கிறான். அவனிடத்தில் போய் கேளும், பிச்சை கிடைக்கும். அப்படியா? சரி.
புண்ணியம் உண்டு. பசியாயிருக்கு, ஒருவா சாதம் கூட. அந்தோ என் செய்வேன். சுவாமி, சிறிது இப்படி உட்காருங்கள், நான் சென்று பிட்சை எடுத்து வருகிறேன். நீ போய் பிட்சை கொண்டு வருவானேன்? இதோ நானே போகிறேன். இதற்குத்தானா அந்த கீழ் கோபுர வாசலில் இருப்பவன் மேல் கோபுர வாசலில் ஒரு சம்சாரி இருக்கான், அவனிடம் போன பிட்சை கொடுப்பான்னு சொன்னான். என்ன என்ன அவ்விதமா கூறினார் அவர்? ஈசனே, இறந்துண்ணும் இச்சட்டியும் இந்த நாயுமா என்னை சம்சாரியாக்கி மகள் பூர்வம் தங்கள் உச்சிஷ்டம் உண்ட நாயடியால் என்னை ஆட்கொள்ள பிரார்த்திக்கிறேன். சரி, உணர்ந்தேன். வா, குருநாதனிடம் செல்வோம். குருநாதா, தேவரீரது சேட பிரசாதம் உண்ட நாய்க்கு இப்பிறவி நோய் வரலாமா? சிவன் செயலுக்கு நாம் என் செய்யலாம்? ஆலயத்துள்ளிருக்கும் ஆண்டவனிடம் அழைத்துச் செல். தாங்களும் வர பிரார்த்திக்கிறேன். சரி. Amen.
கருணை வல்லையோ இன்னும் கௌரி மணாளனே, கருணை வல்லையோ இன்னும் கௌரி மணாளனே, காரணி வாழ்வினி காளனே கருணையே அருமறை கேட்டதே அருமறை கேட்டதே அகில ஜீவதர அருமறை கேட்டதே அகில ஜீவதர ஆதியந்தம் ஏதிலாதே ஆலமுண்டமாவுதார ஆதியந்தம் ஏதிலாதே ஆலமுண்டமாவுதார கருணை வல்லையோ இன்னோ கௌரி மணாளனே, காரணி வாழ்வினி காளனே கருணை மருதவாணீஷா, இன்னும் எத்தனை காலம் அடியேன் இம்மண்ணிடை உடன்று அலைய வேண்டும் என்று திருவுளம் கொண்டிருக்கிறீர்? பக்தா வெண்காடா வருந்தேன். பேய்க்கரும்பு இனிக்கும் இடம் உன் முக்திக்கு உகந்த இடம். நீ ஒற்றியூர் அடைவாயாக. ஈசனே, நின் அருள் ஆணையை சிரமேற்கொண்டேன். சர்வம் சிவமயம் ஜெகத். சுவாமி சுவாமி, உங்க தியாகராஜன் செத்து போட்டானே. எழுந்திருங்கள். புலம்பாதீர்கள். வடிவந்தானும் வாலிபம் மகளும் தாயும் ஆமியும் படிகொண்டாரும் ஊரிலே படிகொண்டாடல் நீதியோ குடி வந்தானும் ஏழையோ உயவந்தானும் கூழையோ நடு நின்றானும் வீணனோ நகரம் சூறையானதே. திருவிழா
தேமங்கனி கடுவன் கொள்ள விடுகும் போடு திண்டி தேமங்கனி கடுவன் கொள்ள விடுகும் போடு திண்டி தேமங்கனி கடுவன் கொள்ள விடுகும் போடு திண்டி துமாமழை துருவன் மீது சிறு நுண்டுளி சிதற துமாமழை துருவன் மீது சிறு நுண்டுளி சிதற மாம்பிண்ணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் மாம்பிண்ணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் உமாங்கடல் உமாங்கடல் புனஜேவடி நினைவார் வினையிலரே பூமாங்கடல் புனஜேவடி நினைவார் வினையிலரே வாழால் மகவரிந்து மூட்டமல்லே நல்ல வாழால் மகவரிந்து மூட்டமல்லே நல்ல வாழால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்ல மாதி சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்ல மாதி சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்ல ஆயா மாதி சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்ல தொண்டு செய்து நாளாரிற்களிடம் அப்பவல்லே நல்ல தொண்டு செய்து நாளாரிற்களிடம் அப்பவல்லே நல்ல நான் இனி சென்று ஆளாவதெப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கு ஆளாவதெப்படியோ காலத்தி அப்பனுக்கு நான்
சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே காடோ செடியோ கடற்புறமோ கனமே மிகுந்த நாடோ கனமே மிகுந்த நாடோ நகரோ நகர் நடுவோ நலமே மிகுந்த வீடோ புறந்திண்ணையோ தமியேல் உடல் வீழுமிடம் நீடோய் கழுக்குந்தில் ஈசா உயிர் துணை நின்பதமே